இதோட 6 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 6 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஹெச்சிக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஹெச்சி பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த 6 வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். அதுக்கடுத்து இப்போ இதில் டாக்குமெண்ட் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிற டவுட் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிற என்ன டாக்குமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட், இது கரண்ட் அக்கௌண்ட்னாலும் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் தான் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கரண்ட் அக்கௌண்ட் இல்லை என்கிட்ட, இப்போ டெம்பரவரியாக இருக்குன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இல்லை. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் உங்கள் பேங்க் உங்கள் நேம்லேயோ இல்லை உங்கள் ட்ரேடிங் நேம்லேயோ எடுத்துக்கோங்க கரண்ட் அக்கௌண்ட். அதான் பெட்ரு. ரெண்டாவது ஆதார் கார்டு நம்பர் வேணும். ஆதார் கார்டு வேணும். ஸோ ஆதார் கார்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் இருக்கும் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு வேணும். அதுக்கடுத்து பேன் கார்டும் வேணும். ஸோ பேன் கார்டும் வேணும். பேன் கார்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ஓசி. என்ஓசி வந்து இப்போ உங்கள் நேமில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்கள் அப்பா நேமில் இருக்கும், இல்லை அவங்க ஹஸ்பண்ட் நேமில் இருக்கும், அப்படி தான் இருந்ததுன்னா என்ஓசி அவங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டிய இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட். சிலவருக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருக்கும், ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தால், ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ 2000 நீங்கள் உங்கள் ரெண்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் அதுக்கு 18% ஜிஎஸ்டி நீங்கள் ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 360 ரூபா கட்ட ஜிஎஸ்டி மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகும். அதுக்கடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், கேன்சல் செக் வேணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், கேன்சல் செக் வேணும். அதுக்கடுத்து இபி பில்லு வேணும். ஸோ இபி பில்லு மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஆடிட்டர்கிட்ட போங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். முதலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆடிட் பண்ணாமல் போகிறோம். இல்லை உங்கள்கிட்ட ஆடிட்டர்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, ஜிஎஸ்டி வந்து கன்ஃபார்ம் ஹெச்சி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான, ஹெச்சியில் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணாலும் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ ஜிஎஸ்டி பே இல்லை, ஜிஎஸ்டி வாங்கி தான் ஆகணும். வாங்கினா தான் கணக்கு காமிக்க முடியும், ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டி மந்த்லி ஒன்ஸாக ஃபைல் பண்ணணும். ஸோ அதை மறக்காமல் ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. எல்லாருமே ஜிஎஸ்டி எடுத்தால் தான் ஜிஎஸ்டியில் இ-காமர்ஸ்லாம் நம்ம பண்ணவே முடியும். மீஷோவில் மட்டும் தான் ஜிஎஸ்டி இப்போ தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஜிஎஸ்டி தேவை. அது மாதிரி ஹெச்சிக்கும் ஜிஎஸ்டி